வணக்கம் நேயர்களே. இன்றைய நிகழ்ச்சியில் ஒரு முக்கியமான கேள்வி. என்ன கேள்வி என்று சொல்லும் பொழுது, சோம்பேறித்தனம் ஏன் வருகிறது? விடுபட என்ன வழி? ஒரு மனிதன் ஜாதகத்தில் சந்திரன் 4இல் இருந்தால் அந்த குழந்தை தன்னுடைய தாயினால் நல்லபடியாக வளர்த்து, அதாவது நல்லபடினா எந்த தாயும் தன்னுடைய குழந்தை நல்லாவே வளர்க்குறாங்க. ஆனால் எக்ஸ்ட்ரா நல்லதுன்னா, என் பையனை எதுவும் சொல்லாதீங்க, இவனை திட்டாதீர்கள், இவன் செய்வான், இவன் நல்லவன், அந்த மாதிரி எந்த தாய் பேசுகிறார்களோ அவருடைய குழந்தைகள் 15 வயசுலேருந்து 30 வயசுக்குடைய வாழ்க்கையில் கஷ்டப்படுவார்கள். அதாவது ஜாதகத்தில் தாய் ஸ்தானாதிபதி கிரகம் நீச்சமாக இருந்தால் அல்லது 4இல் சந்திரன் இருந்தால், அதுவும் அந்த வீட்டில் இருக்கிற அந்த குழந்தையின் தாய் எப்பொழுதுமே நான் சொன்ன போல் பேசிக்கொண்டே இருந்தால், அதாவது என் பையன் நல்லவன், இவனுக்கு நேரம் நல்லா இல்லைங்க, அதனால தான் இந்த பையன் நல்லா இல்லை, ஆனால் என் பையன் ரொம்ப நல்லவங்க, நேரம் சரியாக இல்லாமல் தான் தூங்குறாங்க, வெளியே போனால் என் பையனுக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குதுங்க, அதனால் தூங்குறாங்க. இந்த மாதிரி தாய் சப்போர்ட் எந்த குழந்தைக்கு அதிகமாக இருக்கோ அந்த குழந்தை தன்னுடைய வாழ்க்கையை கெடுக்கிறாங்க, அந்தம்மா அவருடைய வாழ்க்கையை கெடுக்கிறாங்க. அப்பொழுது அந்த ஜாதகத்தை இன்னும் அலசி பார்க்க வேண்டும். 4இல் பாபகிரகம், 7இல் பாபகிரகம், 10இல் சனி இருந்தால் அந்த குழந்தையின் அப்பா நல்ல சொத்தை சம்பாதித்து வைத்தால் இவர் அதை ஒழித்து விடுவார்கள். லக்னத்தில் செவ்வாய், 7இல் சனி, 9இல் ராகு, 8இல் ராகு இருந்து லக்னத்தில் செவ்வாய் சனி இருந்தாலும் இவர் தன்னுடைய தந்தை சொத்தை ஒழிப்பார்கள், கஷ்டம் கொடுப்பார்கள், வேலையை ஒழுங்காக செய்ய மாட்டார்கள். சில குழந்தைகள் ஜாதகத்தில் லக்னாதிபதி அஸ்தமாக இருந்தால், பாப கிரகத்துடன் விரயஸ்தானத்தில் இருந்தால், 7இலும் பாப கிரகம் இருந்தால் இவர்களும் தன்னுடைய தந்தை பேரை கெடுப்பார்கள், சோம்பேறியாக இருப்பார்கள், ஏதாவது செஞ்சாலும் அதில் நஷ்டத்தை உண்டாக்குவார்கள். ஒரு வீட்டுக்கு வாசல் சரியில்லை என்றால் அந்த வீட்டுக்கு இப்போ தெற்கு திசை எடுக்கலாம், தென்கிழக்காக இருந்து அங்கே அந்த வாசல் பக்கத்தில் தண்ணீர் இருந்து குழந்தை வடகிழக்கிலோ அல்லது வடமேற்கில் படுத்தால் வேலையை ஒழுங்காக செய்ய மாட்டார்கள். தெற்கில் வாசல், அதுவும் தென்மேற்கில் வாசல் இருந்தால் சோம்பேறி ஆகி விடுவார்கள், சொத்தை ஒழிச்சு விடுவார்கள், தாய் தந்தைக்கு கஷ்டம் கொடுப்பார்கள். வடக்கு திசையில் வடகிழக்கு கார்னரில் வாசல் இருந்ததுன்னா இவர்கள் தாய் தந்தையை விட்டு வெளியே போவார்கள், இவரும் அவஸ்தைப்படுவார்கள், தாய் தந்தைக்கும் பிரச்சனையை கொடுப்பார்கள். கிழக்கில் தென்கிழக்கில் வாசலாக இருந்ததுன்னா கோபக்காரர்களாக இருப்பார்கள். கிழக்கில் மத்திய பகுதியில் இருந்தால் வீட்டில் தூங்கிக் கொண்டே இருப்பார்கள். அதே அந்த வீட்டில் இவருக்கு வடமேற்கில் படுக்கும் அறை, கிழக்கில் மத்திய வாசல், வடமேற்கில் படுக்கும் அறை இருந்தால் தந்தையுடன் பேசிக்கொண்டே இருந்து சொத்தை ஒழித்து விடுவார்கள். இதே போல் ஒரு ஜாதகத்தில் 4இல் சனி சூரியன் இருந்தால் இவர்களும் தந்தையின் சொத்து இருக்கு என்று தூங்குறவராக பல பேரை நான் பார்த்திருக்கின்றேன். லக்னத்தில் சூரியன் சுக்கிரன் இருந்து 10இல் ராகு இருந்தாலும் இந்த மாதிரி பிரச்சனை உண்டாகும். லக்னாதிபதி விரயஸ்தானத்தில் போகும் பொழுது 6, 7, 8இல் பாபகிரகம் இருந்தால் இவர்களும் தன்னுடைய தந்தையின் சொத்தை ஒழிப்பார்கள், சோம்பேறியாக தூங்கிக் கொண்டே இருப்பார்கள். தூங்கிக் கொண்டே இருக்கிற குழந்தையின் தாய் கொஞ்சம் கடுமையாக இருக்க வேண்டும். இதுதான் முதல் பரிகாரம். பரிகாரத்தில் முதல் பரிகாரம் தாய் கடுமையாக இருக்க வேண்டும். அதாவது பூமியில் சில நேரம் பூகம்பம் வருகிறது, தாய் கடுமையாக தண்டனை கொடுக்கிறார் மனிதனை வாழ்க்கையில் மாறுவதற்கு.
அதேபோல் வீட்டில் இருக்கின்ற தாய் கடுமையாக இருந்தால் குழந்தைகளின் வாழ்க்கை நன்மையாக இருக்கும். இரண்டாவது பரிகாரம், தினமும் காலை சூரியன் உதிக்கிறதுக்கு முன்ன குளிச்சிட்டு ஆஞ்சநேயர் ஆலயம் சென்று அந்த இடத்தில் 9 தடவை சுத்தி கொண்டு வந்தால் இவருக்கு இருக்கின்ற இந்த தோஷம் குறையும். வெள்ளிக்கிழமை காலை நேரத்தில் வீட்டில் துர்கா ஸ்துதி செய்ய வேண்டும், அல்லது மாலை நேரத்தில் ஆலயம் சென்று அங்கு ஒரு விளக்கு ஏற்றிவிட வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை கோதுமையை சிவப்பு கலர் துணியில் வைத்து அதை கட்டிட்டு அந்த மூட்டையை தன்மேல் சுற்றிவிட்டு உங்கள் அருகில் இருக்கின்ற சூரியன் கோவில் அல்லது கோவிலில் என்ற யாராவது பூஜாரிக்கும் குருவுக்கும் அது தானமாக கொடுங்கள். இந்த குழந்தையின் தாய், அப்பா அம்மா யார் இருக்காங்களோ தாய் தான் விசேஷமாக செய்ய வேண்டும். இவர்கள் வெள்ளிக்கிழமை சாயந்தரம் துர்கை ஆலயம் சென்று அந்த இடத்தில் துர்காவுடன் பிரார்த்தனை செய்ய வேண்டும், என்னுடைய குழந்தைக்கு நல்ல புத்தி கொடுங்க அப்படின்னு. அப்பொழுது அந்த தாய் இந்த தாயின் பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்வார். தந்தை வீட்டில் சோம்பேறி மகனாக இருக்கிறான், என்ன செய்ய வேண்டும்? நாய்க்கு ஸ்வீட் கொடுங்க, ஸ்வீட் சாப்பிடலைன்னா ஸ்வீட் பிஸ்கெட் கொடுங்க, உங்கள் மகனின் வாழ்க்கை மாறும் என்று சொல்வேன். தினமும் பகவான் சூரியனுக்கு பூஜை செய்யுங்க, உங்கள் மகன் வாழ்க்கை நல்லா இருக்கும். உங்கள் வீட்டு அருகில் ஆலமரம் இருந்தால் அந்த ஆலமரத்துக்கு கொஞ்சம் பாலும் கொஞ்சம் தண்ணீரும் விடுங்க. விட்ட பால் தண்ணீர் கீழே வந்து விழும் பொழுது அதில் ஒரு பொட்டை, அதாவது அந்த விழுற தண்ணி கீழே வருது இல்லையா, அதில் கொஞ்சம் மண் இருக்கும், அந்த மண்ணை எடுத்து பொட்டை வையுங்கள். கண்டிப்பாக உங்கள் மகன் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். அவர் வாழ்க்கையில் இருக்கின்ற சகல சோம்பேறித்தனம் ஒழிஞ்சு அவர் வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழ்வார். நீங்களும் நிம்மதியாக இருப்பீர்கள். நன்றி, வணக்கம். வணக்கம் நேயர்களே. இன்றைய இரண்டாவது கேள்வி ரொம்ப சந்தோஷமான கேள்வி என்று சொல்வேன். ஏனென்றால் இந்த கேள்வி எழுதுகிறவரும் இந்த கேள்வி கேட்டவர் எல்லோருக்கும் வாழ்க்கையில் ஒரு பெரிய வெற்றி இருக்கிடுது அப்படின்னு சொல்லலாம். அந்த வெற்றி உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சூரியனை வழிபடுவதால் என்ன பயன்? சூரியன் என்று சொல்லும் பொழுது ஆத்மா காரகன். ஒரு மனிதனின் ஆத்மா எவ்வளவு சுத்தமாக இருக்கின்றதோ அந்த மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் அவ்வளவு வெற்றி பெறுவார், பேரும் புகழும் வரும் சேரும். அடுத்தவரை ஏமாத்தி கொண்டு இருக்கிறவர்களுக்கு ஆத்மா இல்லை என்று சொல்லலாம். அவர்கள் வாழ்க்கையில் கஷ்டப்படும் நேரத்தில் அழுவார்கள். அதனால் இந்த பகவான் சூரியனை யார் யார் கும்பிடலாம், எப்படி கும்பிடலாம், என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது, அதாவது யாருக்கு பயமாக இருக்கிறதோ, எந்த வேலை செய்யும் பொழுது ஒரு பயம் இருக்கிறதோ அவர் சூரியனை கும்பிடலாம். எந்த வேலை செய்யும் பொழுது மனசில் ஒரு பிரச்சனை கேள்வி இருக்கு, இது நடக்குமா நடக்காத தைரியம் இல்லாதவர்கள் சூரியனை கும்பிட வேண்டும் என்று சொல்வேன். ஒரு பொலிட்டீஷியனாக இருக்கீர்கள், ஒரு கவர்மெண்ட்டில் ஒரு ஆஃபீஸராக இருக்கிறீர்கள், உங்களுக்கு பதவி கிடைக்கவில்லை, நீங்கள் கண்டிப்பாக பகவான் சூரியனை கும்பிட வேண்டும். ஒரு குழந்தை படித்து கொண்டே இருக்கு, ஆனால் ரிசல்ட் சரியாக வரவில்லை, என்ன செய்வது? கண்டிப்பாக சூரியனை கும்பிட வேண்டும். ஒரு ஜாதகத்தில் சூரியன் வலம் இல்லாமல் இருந்தால் அந்த மனிதனுக்கு தைரியம் இல்லாமல் இருக்கும், பயந்து கொண்டே இருப்பார்கள், எந்த காரியத்திலும் வெற்றி வராது. ஒரு ஜாதகத்தில் சூரியன் நீச்சம் அடைஞ்சால், தீபாவளி நேரத்தில் நீச்சமாக இருக்கும், அந்த குழந்தைகளுக்கு தந்தையுடைய சுகம் குறையும், அப்பா அம்மா சொத்து கிடைக்கிறதுல பெரிய பிரச்சனை வரும்,
சில பேர்கள் சூரியன் நீச்சமாக இருக்கிறவர்கள், அதுவும் நீச்சமான சூரியன் லக்னத்தில் இருந்தால் இவர்கள் ஒரே நாளில் பெரிய பணக்காரனாக வர வேண்டும் என்று நினைப்பார்கள். அடுத்தவரை ஏமாற்றி விடலாம் என்று ஒரு திட்டத்தை போட்டுக்கொண்டே இருப்பார்கள். ஒரே நாளில் பெரிய பணக்காரனாக வருவதற்கு திட்டம் போட்டுக்கொண்டே இருப்பார்கள். ஒரு ஜாதகத்தில் சூரியன் சனி சேர்ந்தால் அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் சரி வராது. ஆனால் அதுக்கும் குரு பார்வை இருந்ததுன்னா அவர்கள் தன்னுடைய கடுமையான உழைப்பினால் சுகமாக வாழலாம், சுகம் இருக்கும் என்று சொல்லலாம். இவர்களும் சூரியனை கும்பிட வேண்டும். ஏனென்றால் ஸ்டார்டிங்கில் பிரச்சனை இருக்கும். சில ஜாதகத்தில் சூரியன் லக்னத்தில் இருந்தால் இவர்கள் வாழ்க்கை 28 வயசு வரைக்கும் கடுமையாக இருக்கும். கடுமையாக ஒழிக்க வேண்டியதாக சில பேர் அடுத்தபடிய வீட்டில் பெருக்க வேண்டிய நிலைமை உண்டாகும். நல்ல வீட்டில் பிறந்தாலும் கஷ்டம் இருக்கலாம். இவர்கள் கண்டிப்பாக சூரியனை கும்பிட வேண்டும். நாளில் சூரியன் இருக்கு, பாப்ப கிரகத்தினால் பார்க்கப்பட்டுள்ளது அல்லது சனியால் பார்க்கப்பட்டுள்ளது. அப்பொழுது இவருக்கு ஹிருதயத்தில் நோய் இருக்கும், ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கும். இவருடைய குடும்பத்தார் இவரை மதிக்க மாட்டார். இவர் நல்லவராக இருந்தாலும் நல்ல குடும்பத்துக்கு ஒழிக்கிறவராக இருப்பார். ஆனால் இவருடைய சொத்தை அவர்கள் சாப்பிட்டு விடுவார்கள். இவர்களுக்கு சொத்து கொடுக்க மாட்டார்கள், வீட்டை விட்டு திருத்தி விடுவார்கள். நாளில் சூரியன் சனியால் பார்க்கப்பட்டால், அதுவும் விசேஷமாக 7 சனி இருந்து சனியின் 10வது பார்வை சூரியனுக்கு இருந்தால் இவர் குடும்பத்தால் ஏமாந்தவர் என்று சொல்லலாம். சூரிய பரிகாரத்தில் இந்த முதல் பரிகாரமாக தினமும் காலையில் சீக்கிரம் ஏச்சிட்டு, சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னே ஏச்சிட்டு, ஒரு சொம்பில் தண்ணி எடுத்து அதில் சர்க்கரையும் குங்குமமும் கலந்து சூரியனை பார்த்து தண்ணீரை விட வேண்டும். அந்த தண்ணி விடும் பொழுது ஓம் சூரிய நாராயணாய நமஹ என்ற மந்திரம் ஜபிக்க வேண்டும். சாதாரண மந்திரம் ஜபிக்க வேண்டும். அல்லது ஓம் ஆதித்யாய நமஹ அல்லது ஓம் பாஸ்கராய நமஹ இந்த மந்திரத்தை ஜபிக்க வேண்டும். அப்பொழுது அந்த தண்ணீரை விட வேண்டும். இது முதல் பரிகாரம். இதை செய்தால் உங்களுக்கு இருக்கின்ற நோயும் கொரியும் பேர் புகழும் வந்து சேரும். இரண்டாவது பரிகாரம், கருப்பு கலர் ஆடை அணியக்கூடாது. மூன்றாவது பரிகாரம், பகவான் சூரியனுக்கு கோதுமை வெல்லம் ஒரு சிவப்பு துணியில் வைத்து அதை கட்டிட்டு அந்த மூட்டையை நீங்கள் உங்கள் மேலே சுற்றிட்டு சூரியன் ஆலயத்தில் ஒரு குருவுக்கு கொடுத்துட்டு வாருங்கள். அதுவும் ஞாயிற்றுக்கிழமை கொடுத்தீங்கன்னா ரொம்ப விசேஷம். அல்லது உங்களுக்கு குழந்தை இல்லை, சூரிய தோஷத்தினால் குழந்தை இல்லை என்று நிலைமை இருந்தால் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை உப்பு சாப்பிடக்கூடாது. சாப்பாடில் உப்பு கலக்காதீங்க. அந்த மாதிரி சாப்பாடை ஞாயிற்றுக்கிழமை சாப்பிட்டு கொண்டு வந்தால் சந்தான தோஷம் குறையும். இதில் விசேஷம் சொல்கிறேங்க, கவனிங்க, எழுதுங்க. உங்களுக்கு யாருக்காவது இருந்தால் செய்யுங்க. அதாவது பல பேரை நீங்கள் பார்த்துருப்பீங்க, குழந்தை பிறந்த உடனே எரிந்து விடுகிறது. இந்த மாதிரி 2-3 ஆகுது. குழந்தை பிறக்குது எருக்குது, ஆனால் எந்த குழந்தையும் உயிரோடு இல்லை. இந்த மாதிரி நிலைமை இருந்தால் இவர்கள் சூரிய காயத்ரி படிக்க வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை உப்பு சாப்பிடக்கூடாது. விரதமாக இருந்தீர்களானால் உங்களுக்கு இருக்கின்ற இந்த கஷ்டம் நீங்கி உங்கள் வாழ்க்கையில் குழந்தை பாக்கியம் உண்டாகும். பேரும் புகழும் சூரியனால் வரும். பொலிட்டீஷியனாக இருக்கும், எங்களுக்கு சூரியனுடைய பரிகாரம். நீங்கள் பொலிட்டீஷியனாக இருந்து சூரியனின் பரிகாரம் என்று சொல்லும் பொழுது ஒரு தங்கத்தில் சூரியனுடைய ஒரு உருவம் ஆச்சாரிக்கிட்ட போயிட்டு அடிச்சிட்டு வந்து அதை கோதுமையில் வைத்து
ஞாயிற்றுக்கிழமை ஒரு பூஜை ஹோமம் செய்ய வேண்டும். அதுக்கப்புறம் அந்த தங்கத்தை தானமாக கொடுத்து விடுங்க. அது 1/2 கிராமாக இருக்கலாம், 1 கிராமாக இருக்கலாம், 5 கிராமாக இருக்கலாம், 5 கிலோவாக இருக்கலாம், உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி அதை தானமாக கொடுங்கள். அப்பொழுது ராஜதந்திரத்தில் உங்களுக்கு நல்ல பேரும் புகழும் வந்து சேரும். தினமும் நைட்டு படுக்கும் பொழுது காயத்ரி மந்திரத்தை ஜபிக்க வேண்டும். காலையில் சூரியனுக்கு தண்ணி விடும் பொழுதும் காயத்ரி மந்திரம் ஓம் பூர்புவஸ்வ தஸ்விது வரேண்யம் பர்கோ தேவஸ்ய திமஹே தியோயோனு பிரச்சோதயாத் இதை படிக்க வேண்டும். இதை படித்து சூரியனை கும்பிட்டு அந்த தண்ணி விடுறீங்களா கீழே, அந்த தண்ணியை எடுத்து ஒரு புட்டு வைங்க. இதை வச்சிங்கன்னா உங்களுக்கு இருக்கின்ற இந்த பித்தம் குறையும் என்று சொல்லுவேன். தோல் நோய் இருக்கிறவர் எல்லோரும் பகவான் சூரியனை கும்பிட்டால் அவருடைய வாழ்க்கையில் சந்தோஷம் ஏற்படும். இதேபோல் யார் யாருக்கு தோலில் ஸ்கின் டிசீஸ் இருக்குது எல்லோரும் பகவான் சூரியனை கும்பிடுங்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கண்டிப்பாக சந்தோஷமாக இருப்பீர்கள். நன்றி, வணக்கம். வணக்கம் நேயர்களே, இன்றைய 3வது கேள்வி. உலகத்தில் இருக்கின்ற பல பேருக்கு இந்த கேள்வியால் நன்மை நடக்க வேண்டும். நல்ல மனைவி கிடைக்க என்ன வழி? ஐயா, மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் என்ற ஒரு பாடலை பாடியிருக்கார்கள். மனைவி இறைவன், அதுனா என்ன அர்த்தம்? நம்முடைய பூர்வ ஜன்ம கர்மத்தினால் நம்முடைய ஜாதகத்தில் 7க்கு அதிபதியான கிரகம் நல்லா இருக்கு, நல்ல நிலைமையில் இருக்கு, உச்சமாக இருக்கு, பாப கிரகத்தினால் பார்க்கப்படவில்லை. ஜாதகத்தில் சுக்கிரன் சரியாக இருக்கு, சுக்கிரன் அஸ்தமாக இல்லை, சுக்கிரன் ராகுவுடன் இல்லை என்றால் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல மனைவி அமைவாள். நல்ல மனைவி ஏன் அமையவில்லை? ஏன் பல பேர் கல்யாணம் ஆவாமலும் இருக்கிறார்கள், கல்யாணம் செய்து கஷ்டப்படுறவர்களாக இருக்கார்கள், கல்யாணத்துக்கு பல பெண்களை பார்த்து அதை முடிக்க முடியாத நிலைமை இருக்கு. ஒரு ஜாதகத்தில் லக்னத்தில் செவ்வாய், 4ல் சனி, அல்லது லக்னத்தில் செவ்வாய் 7ல் சனி, 8ல் ராகு, 12ல் ராகு லக்னத்தில் செவ்வாய், 12ல் செவ்வாய் சூரியன், 12ல் செவ்வாய் சனி ராகு, 4ல் சுக்கிரன் ராகு செவ்வாய், செவ்வாய் சூரியன் ராகு, 7ல் சூரியன் சனி ராகு, 8ல் சூரியன் சனி, ராகு சனி, செவ்வாய் சனி, சுக்கிரன் புதன் சனி, இந்த மாதிரி நிலைமை கிரகத்தின் இருந்ததுன்னா இவர்கள் எல்லோருக்கும் மனைவி சீக்கிரம் அமையாது. இவர்கள் பல முயற்சி எடுத்துட்டும் இவர்கள் வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் இருக்கும். சில நேரங்களில் சந்திர ஜாதகத்தில் 4வது வீட்டில் செவ்வாய், 8ல் ராகு, 7ல் சனி இருந்தாலும் மனைவி அமையாது சீக்கிரம். சந்திரனுக்கு 12லும் செவ்வாய் ராகு இருந்தாலும் பிரச்சனை தான். சந்திர ஜாதகத்தில் சந்திரனுடன் செவ்வாய் இருந்தாலும் பிரச்சனை தான், பல நேரங்களில் பிரச்சனை. சந்திரன் நீச்சம் அடைஞ்சு லக்னத்தில் இருந்து அதோட செவ்வாய் இருந்தாலும் கல்யாணத்தில் தடை பிரச்சனை இருக்கும். இதேபோல் வீட்டில் தென்மேற்கு திசையில் சமையலறை இருந்தால் சீக்கிரம் மனைவி அமையாது. உங்கள் மகன் எவ்வளோ நல்லவராக இருந்தாலும் சீக்கிரம் மனைவி அமையாது. வீட்டுக்கு மேற்கு திசையில் கிணறு மத்திய பகுதியில் இருந்தால், நீங்கள் வடமேற்கில் வாழ்ந்தால் சீக்கிரம் மனைவி அமையாது. ஒரு ஆண் வாரிசு தனக்கு நல்ல மனைவி அமைய வேண்டும் என்று சொல்லும் பொழுது
அவர் ஜாதகத்தில் இருக்கின்ற சுக்கிரன் ராகு தோஷம் அல்லது செவ்வாய் தோஷம் இருந்தால் அதுக்கு பூஜை பரிகாரம் செய்ய வேண்டும். சுக்கிரனின் பொருள்களை தானமாக கொடுக்க வேண்டும். செவ்வாய் ராகுவின் பொருள்களை தானமாக கொடுக்க வேண்டும். நீங்கள் திங்கட்கிழமை மண்டே பகவான் சிவன் ஆலயம் சென்று பகவான் சிவனுக்கு பால் அபிஷேகம் செய்து பகவான் சிவனுடன் வேண்டிக் கொள்ள வேண்டும். எனக்கு உங்கள் போல் நல்ல வாழ்க்கை அமைய வேண்டும், நீங்கள் எனக்கு நல்ல மனைவி கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்ய வேண்டும். இரண்டாவது பரிகாரம், வீட்டில் இருக்கின்ற சகல வாஸ்து தோஷங்களை நீக்கிவிட வேண்டும். மூன்றாவது, 7க்கு அதிபதியான கிரகத்தின் பொருள்களை தானம் செய்ய வேண்டும். வெள்ளிக்கிழமை வீட்டை சுத்தபத்தமாக வைத்துக்கொண்டு துர்கை ஆலயம் சென்று துர்கா சப்தசதி படைத்து அங்கு 2 தீபங்களை ஏற்றிவிட வேண்டும். நீங்கள் பல பேர்கள் பல கோயிலுக்கு சென்று கல்யாணத்துக்கு பூஜை செய்து மாலையை மாற்றி கொண்டு வருவீர்கள். ஆனால் நீங்கள் வீட்டில் இருந்தா போல் பல கோயிலுக்கு சென்று வந்தவர்கள், நான் சொல்கிறேன் சாதாரணமான பரிகாரம், உங்களுடைய வீட்டில் இருக்கின்ற பெரியவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குங்க. கருப்பு கலர் போடாதீங்க. ஆஞ்சநேயர் கோயில் போயிட்டு தினமும் 4 தடவை சுற்றி வாருங்கள். செவ்வாய்க்கிழமை அங்கே ஒரு விளக்கு ஏற்றிட்டு வாருங்கள். அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் இருக்கின்ற சமையல் அறையில் கேஸ் தான், இப்போ எல்லாமே பழைய அடுப்பெல்லாம் இருக்கும், இப்போ கேஸ் தான். அந்த கேஸை கொஞ்சம் பால் எடுத்துட்டு அதை அப்படி தட்டிட்டு அது அப்படியே தெளிங்க. அந்த கேஸை ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சம் அப்படி தெளிங்க, ரொம்ப தெளிச்சிடாதீங்க, கேஸ் ஆஃப் ஆகிடும். அப்படியே சும்மா தெளிச்சிட்டு அதை பூஜை செய்யுங்க. அதுக்கப்புறம் பௌர்ணமி என்று ஒரு ஆலமரம் அல்லது அரச மரம் எது உங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கோ அங்கே போயிட்டு ஒரு வெள்ளை நூல் எடுத்துக்கொண்டு, இந்த இட்லி பொட்டலம் எல்லாம் கட்டுவாங்க இல்லையா, அந்த நூலை எடுத்து அதில் கொஞ்சம் மஞ்சள் தடவிட்டு 7 தடவை சுற்றிட்டு அந்த நூலை கட்டுங்க. 7 தடவை அந்த மரத்துக்கு கட்டுங்க, ஆலமரத்துக்கு அல்லது அரச மரம் தான், அரச மரத்துக்கு கட்டுங்க. கட்டிட்டு பொட்டை வைத்து அங்கே ஒரு விளக்கு ஏற்றி பிரார்த்தனை செய்யுங்க. உங்கள் பிரார்த்தனை அவர்கள் ஏற்றுவார்கள். அதனால் உங்களுக்கு இந்த தோஷங்கள் நீங்கும். ரொம்ப சாதாரணமான பரிகாரம். அரச மரம் தான் அரச மரத்துக்கு 7 தடவை சுற்றுங்க, ஆலமரம் தான் ஆலமரத்துக்கு சுற்றுங்க. அதை சுற்றிட்டு நூலை கட்டிட்டு பிரார்த்தனை செய்யுங்க. உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல மனைவி அமைவாள். நேர்களே, இந்த மாதிரி சின்ன சின்ன பரிகாரம் செய்து நீங்கள் உங்களுடைய 5க்கு அதிபதியான கிரகத்தின் ரத்தனத்தை அணிய வேண்டும். 5க்கு அதிபதி லக்னத்திலேருந்து 5வது வீட்டுக்கு அதிபதியின் ரத்தனத்தை அமைக்க வேண்டும். அது அமைக்கணும் இல்லைங்க. சில நேரம் ரிஷப லக்னமாக இருக்குது, வைரம் வந்துடுச்சுங்க, 1 கேரட் வைரம் போட முடியல, பரவாயில்ல விட்டுடுங்க, பகவானை கும்பிடுங்கள். அல்லது உங்களுக்கு முடிஞ்சால் கண்டிப்பாக ஒரு வைரத்தை வாங்கி போடுங்கள். அதுவும் இந்த மாதிரி 5ல் ரிஷபமோ துலாமோ வந்தால், இல்லைங்க வேறு இருக்குன்னா அந்த மாதிரி ரத்தனத்தை அமைங்க. அந்த ரத்தனத்தை வாங்கி ஒரு மோதிரமாகவோ டாலராகவோ போடுங்க, கண்டிப்பாக நல்லது நடக்கும். வசதி இல்லை, ஒன்றுமே இல்லை, என்ன செய்கிறது? ஒரு ஆச்சாரிக்கிட்ட போயிட்டு ஒரு வெள்ளி வாங்கிட்டு அந்த வெள்ளியில் ஒரு மோதிரம், ரவுண்டு மோதிரம் செய்ய சொல்லுங்கள். அந்த மோதிரத்தை வெள்ளிக்கிழமை, அதாவது காலில் மெட்டி போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ரவுண்டு கம்பியை போட்டுட்டு அதை ஒரு வெல்டிங் பண்ண சொல்லுங்கள். ஆச்சாரியை அந்த ஜாயிண்ட் இல்லாமல் பார்த்துக்க சொல்லுங்கள். அதை வெள்ளிக்கிழமை பாலில் கழுவிட்டு துர்கை ஆலயம் சென்று உங்களுடைய வலது கையில் மோதிர விரலில் அந்த ரிங்கை போடுங்க. உங்களுக்கு இந்த கல்யாண தடை நீங்கி உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மனைவி அமைவாள். நன்றி, வணக்கம்.